ஹாய், ஹலோ, வணக்கம் தமிழ் சொந்தங்களே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இப்போ ஒரு லாங் டிரைவ் கொண்டு போறோம். பார்த்தீங்கன்னா, லண்டன்லேருந்து ஒரு 5 ஹவர்ஸ் டிரைவ். கோர்ன்வால்ன்ற இடம். சூப்பரான ஒரு பீச் பகுதி தான். மலையும் பீச்சும் சூப்பராகவே இருக்கும். கோர்ன்வால் இடம் வந்து ஃபுல்லாகவே மலையும் பீச்சும் தான் செமையாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி 4 ஃபேமிலி வந்து சேர்ந்துருக்கிறோம். 4 ஃபேமிலி ஒன்றா சேர்ந்து தான் அந்த கோர்ன்வால்ன்ற இடத்துக்கு போகிறோம். செம சூப்பரான ஹாலிடே தான். இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் வந்து 10 மணி ஆச்சு. 4 மணிக்கு முன்னாடி கீ எடுக்கணும். லேட்டாக போனால் ரிசப்ஷன் பூட்டிடுவாங்க. கீ எடுத்துட்டு பொருட்கள் எல்லாத்தையும் உள்ளுக்கு வச்சுட்டு நாளைக்கு தான் ப்ராப்பர்லியாக நாங்கள் வந்து வெளியால் சைட் சீன் பார்க்க போவோம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சர்வீஸ் ஸ்டேஷனில். பார்த்தீங்கன்னா அவங்க வரும் வரையும் வண்டியை வந்து சார்ஜில் போட்டிருக்கிறேன். இப்போ ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ப்ரோவில் இப்போ பாருங்க, இல்லை சார்ஜ் ஆகிருக்கு. இல்லை நம்ம குரூப் வந்துருக்குறாங்க எல்லாரும். சார் ஓகே. குட் மார்னிங். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சார்ஜுக்கு பெரிய கஷ்டப்பட்டோம். இப்போன்னு சொன்னால் எங்கே எல்லா இடத்துலையும் ஃபுல்லாகவே போட்டு வச்சுக்கிறோம். எல்லா சர்வீஸ் ஸ்டேஷன்லையும் பாருங்களேன். இங்கால வந்து எல்லா காரும் போடலாம். இந்த சைட்டு மற்ற சைடை பாருங்கள், இது ஃபுல்லாக டெஸ்லாவுக்கு மட்டும்தான் இந்த சார்ஜரு. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபேமிலியும் வந்துட்டு எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. எல்லோரும் கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது உறவுகளே பாருங்கள், போகிற வழி சூப்பராகவே இருக்குது. ஒரே வயல்காடும் மலைக்காடுமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு நுழைஞ்சிட்டோம். செம க்ரீனாக இருக்குது. கோர்ன்வால்ன்ற பகுதிக்கு வந்துட்டால் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டே போகலாம். போகிற வழியிலேயே பாருங்களேன். இப்போ ஒரு கிராமத்துக்கு நுழைஞ்சிட்டேன் பாருங்கள். இது ஒரு பொட்டை கிராமம்னு சொல்லி இதில் யாருமே ரோட்டில் பார்க்க முடியாது மக்களை. அவ்வளோ க்ளீனாகவும் செமையாகவும் இருக்குது. ரோட்டில் ஒரு ஜனம் கூட இல்லை. யாரையா ஒரு ஆளை பார்க்கலான்டா கூட ஒருவரையும் காண கிடைக்கலையப்பா. நம்ம வர வேண்டிய லொக்கேஷனுக்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் பார்க்கலாம். இப்போ லொக்கேஷன் வந்துட்டோம் சொந்தங்களை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலியாக வந்து கோர்ன்வாலுக்கு பீச்சுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரே பீச்சு மலையுமா தான் இருக்குது. இப்போ சூப்பரான ஒரு பீச்சுக்கு வந்துருக்கிறேன். இப்போ கீழே இறங்கி போகணும். ஒரே மலை பகுதியாக இருக்குது. சுற்றி காட்டுறேன் பாருங்கள். செம்ம சூப்பராகவே இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். அப்படி இந்த மலை பகுதியில் வீடுகளை பாருங்கள். செம்ம சூப்பராகவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்களே இல்லைப்பா. சரியான குவாய்ட்டாக இருக்குது. செமையாக இருக்குது. நான் சிட்டி லைஃப்பை பார்த்துட்டு இதை பார்க்க செமையாகவே இருக்குது. பாருங்கள். பார்த்தீங்கன்னா என்னோடய வந்தவங்கெல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கே நிற்கிறான்ற எல்லாம் நடந்து போய் தான் பார்க்கணும் எல்லாம். நாங்கள் அப்படி கீழே வரையும் இந்த பீச்சு கடலில் போய் காலை நினைச்சிட்டு வருவோம். ஓகே, காலை நினைக்கிறதுக்கு கடலுக்கு போகணுமா? எங்கே பாருங்க, இங்கே குட்டி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. அது நான் பார்த்து நினைக்கலாம். இல்லை நான் கடலில் போயிட்டு அப்போ நீங்கள் அப்படி போங்க, நான் இங்கே போயிட்டு வாங்க. ஓகே சரி. ஓகே. பார்த்தீங்கன்னா பீச்சில் இறங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது குடிச்சிட்டு போகணும். அதில் சின்ன ஒரு கோபி ஷாப் பண்ணி இருக்குது. அதை போய் ஏதாவது எடுத்து குடிச்சிட்டு போவோம். Yeah, we'll do. Lovely. Hello, buddy. Hello. Hiya. Can we have an iced coffee as well? Yes, Iced so coffee. just a nice coffee. Yes, Yeah. that's it. Okay. Yeah. You okay? Take it video. Not too Yes. strong. Yeah. Not too strong. Just make it like a single shot. Okay. Are We you are- to video doing this? Yeah. We okay? Do you mind? Am I going to be on the telly? Yeah, you are. What syrup do you have? I have hazelnut, honeycomb, vanilla, or caramel. Okay. Can you have some hazelnut, please? Yeah. Of course, yes. Are you regulars to Cornwall? Every year we came last year. But you're here all the time, or Yes, yes. you're local? Eh? Well, no, I'm not Cornish. Okay. But I've been here 37 years now. Wow. How long you had this business? How long you had this business? 7 years. 7 years. 7 years. Wow. Always here. Always here. Always here, yeah. Okay. There you go. Okay. That's the iced coffee, is it? That's the iced coffee with hazelnut syrup. Okay. Thank you, sir. Thank you very much. So much. It's 4.45, please.
very much. Thank you, boss. I'll See look you on soon, the yeah? telly for my video. Yeah. You are making the famous. Okay. Bye-bye. வா, சூப்பரான ஐஸ் கோப்பி குடிச்சும் செம்மையாக இருக்குது. ஆனால் என்னன்னு சொன்னால் சரியான விலை தான். ஒரு ஐஸ் கோப்பி வந்து £4.50. அந்த ஆள் ஒரு நாளைக்கு 100-200 கோப்பி விற்றாலே போதும். செம்மையாக காசு சம்பாதிக்கலாம். ஒரு பீச்சு தான். எல்லாமே மலையிலேருந்து கீழே போகணும். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். உறவுகளே பாருங்கள், இந்த பீச் எப்படி வந்து இங்கே பாருங்களேன், எப்படி செம்ம சூப்பராக இருக்குது. இன்னும் இங்கே வரையும் வரும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் அந்த தாய்லாந்தில் பீச்செல்லாம் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு இது இருக்குது இங்கேயும். செம்ம சூப்பர். ஆனால் இதுக்கு நடந்து வர்றதுக்கு C&O, ஆனால் திருப்பி போகிறது தான் அப்பப்பா சூப்பர். மக்களே அப்படி பாருங்கள், கடலை சுற்றி பாருங்களேன், சூப்பராக இருக்குது. உறவுகளே ஃபைனலியாக வந்து கொல்டே கேம்புக்கு வந்துட்டோம். அந்த கொல்டே கேம்புடைய பேர் வந்து ஹேங்கர் மேனர். இதுக்குள்ள தான் இப்போ போயிட்டு இருக்கிறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீ எல்லாம் எடுத்துட்டோம். இதுக்குள்ள போய் வந்து நம்ம விழாவை கண்டுபிடிக்கணும். ஒரு மெப்பண்டு தான், அது எப்படி கண்டுபிடிக்கிறதே தெரியல. மெப்பில் பார்க்க உயரமாக இருக்குது. இதுக்குள்ள தான் எங்கேயோ இருக்குது. சுற்றி ஓடிட்டு தான் போய் பார்க்கணும். ஆனால் செம்ம சூப்பராகவே இருக்குது. உள்ளுக்கு வர பாருங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா நாம் 2 விழா புக் பண்ணியிருக்கிறோம். ரெண்டும் 2 இடத்துல இருக்குது. அப்போ நாம் கீ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டோம், மற்ற டீம் வந்துட்டு இருக்குது இப்போது பின்னாடி. ஃபைனலி நம்ம விழாக்குள்ள வந்தாச்சு. சரி உள்ளே போய் பார்ப்போம். உறவுகளை பாருங்கள், இதுதான் அந்த விழா. பாருங்கள் சுற்றி இப்படி பாருங்கள். இது ஒரு விழா, இன்னொன்று மற்ற சைடில் இருக்குது. இப்போ உள்ளே போய் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஹோப் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு டைனிங் டேபிள், கலா ஹோல். ஓகே, எப்படி ஓகே இருக்கு. ஓகே, இங்கே பாருங்களேன். ஓகே, இதில் 2 பெட் இருக்குது. 2 பேர் இதில் தூங்கலாம். ஓகே, இங்கே ஹீட்டர் இருக்குது, எலக்ட்ரிக் ஹீட்டரு. இது வா, சூப்பரான ஷவர் ரூம். செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது, வெரி கம்ஃபர்டபுள். ஓகே, கீழே இதை பாருங்கள், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ மேலே போய் பார்ப்போம். இது என்ன இது? கிச்சன். வா, இதில் தான் ஒரு சின்ன ஒரு கிச்சன் இருக்குது. ஓகே, இது போதும். வா, குட், நைஸாக இருக்குல்ல. மேலே போவோம். ஓகே, இது என்ன இது? வா, இது ஒரு பெட்ரூம். ஓகே, இது சிங்கிள் பெட்ரூம். ஓகே, குட். ஓ, இங்கே இருக்குது, இங்கே இன்னொரு பெட் இருக்குது. இங்கே 2 பேர் தூங்கலாம். ஓ, இங்கே பாரு, செம்மையாக. இங்கேயும் ஒரு பாத்ரூம், டாய்லெட்டு இருக்குது. 2. எங்கே? ஏன் ஓகே, இங்கால இன்னொரு பெட் இருக்குது. இங்கால வந்து டபுள் பெட்ஸ். எங்கே லைட்? இங்கே டபுள் பெட். அப்படியே இங்கே பால்கனி இருக்குது. வா, இதில் வந்து வழியால் இருந்து காற்று வாங்கலாம். இதில் இருக்கலாம் பாருங்களேன். இது பெஞ்ச் டூரில் பண்ணியிருக்காங்க. வா, சூப்பராக இருக்குல்ல. வா, சூப்பர். இது போய் பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வருவோம் கீழே போய். உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது நாள் மார்னிங் கிளம்பி வந்துட்டோம். இன்னொரு சூப்பரான ஒரு பீச் பகுதி ஒன்று தான் இது. 2வது பீச் பகுதி. இந்த கோன்வால் பகுதியை பார்த்தீங்கன்னா சுற்றி பீச்சான் இருக்கு. பீச்சும் வந்து ஒவ்வொரு பீச்சும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இந்த கோன்வால் என்ற பகுதியில் எல்லாமே வந்து இயற்கை அமைஞ்ச பீச்சு, மலையோடு சேர்ந்து இருக்குது பாருங்களேன்.
இதுதான் லைஃப் கார்ட் ஆஃபீஸ். இதுலேருந்து மேலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் ஜம் பண்ணுவாங்க, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அங்கே இருப்பாங்க காப்பாற்றுறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபைனலியே பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். பாருங்க, செம்ம சூப்பராகவே இருக்குது. கீழே இன்னும் இறங்கி போகணும், நடக்க வேண்டியது ரொம்ப தூரம், அதுதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி எல்லாம் ஓகே. பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் எக்ஸைட்டிங்கில் கடலை பார்த்துட்டு ஓடிட்டாங்க எல்லாரும். அவ்வளோ எக்ஸைட்டட், அவங்களால் வெயிட் பண்ண முடியல. பாருங்களேன், செம்ம சூப்பராகவே இருக்குது, பியூட்டிஃபுல். யூகேல உள்ள மக்களே, உங்களுக்கு நல்ல பீச்சுக்கு போகணுமெண்டா கோர்ன்வால் பீச்சுக்கு தான் போகணும். ஒரு லாங் டிரைவ், உங்கள் டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் ஹாலிடே விட்டபடியாக நிறைய எங்களோட ஏஷியன் கம்யூனிட்டி, இந்தியன், பாகிஸ்தானி, பங்களாதேஷ், இங்கே எல்லாம் வந்து இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. Say hi, sis. ஒரு சொல்லுவாங்க நாங்கள் அங்கே போனோம் இங்கே போனோம்னு சொல்லி. அப்போ நம்ம கூட்டிகிட்டு போயிடலன்னு சொன்னால் அவங்க ரொம்பவே கவலைப்படுவாங்க. பீச்சுன்னு சொன்னேன் இவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொன்னால் ஒரு ஒரு நைஸ் டே கிடைக்கிறதுக்கு உண்மையிலேயே வந்து இங்கே கொடுத்து தான் வைக்கணும். ஏன்னு சொன்னால் வெதர் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் வெதர் மாறிக்கிட்டே இருக்கும். அம்மா குளிக்க போகிறீங்களா? நான் அந்த பீச் அந்த பாருங்க, அதில் ஒரு மலையன்று இருக்கு. அப்படி அம்மா குளிக்க போகிறீங்களா? போய்க்கு கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு போகணும் வீட்டுக்கு. செம்மையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பஞ்சாபி மக்கள் குளிச்சுட்டு இருக்காங்க. தலை நினைஞ்சா எப்படித்தான் தோட்ட போகிறாங்களா தெரியலன்னு. நிறைய முடி இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா உள்ளுக்கு பாக்கணே, கோ டீப். already look. Oh, that's off. உறவுகளே, இதை பாருங்க, எவ்வளோ ஹாப்பியாக குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களோட சந்தோஷம் தானே நம்மளோட சந்தோஷம். செம்ம சூப்பராக எல்லாத்தையும் மறந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஹலோ, மேலே போமா? பயமா இருக்கு. இல்லை வா, நான் போகிறேன் மேலே, வாங்க. Okay, splinters. Okay, come on. Yeah. மேலே போமா, லெட்ஸ் கோ. இதுலேருந்து பாருங்களேன், வா சூப்பராகவே தான் இருக்கு. ஐயா ஈக்கோ ஓகே. மக்கள் கொஞ்சம் மக்கள் வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் போயிட்டு இருக்காங்க. ஃபைனலியாக வந்து மேலே ஏறி மேலே வந்துட்டேன். செம்ம டஃப். பாருங்கள் சொந்தங்களே, பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக தான் இருக்குது. ஆச்சி ஏய் ஓகே, மேலே எடுத்து பாருங்கள். எல்லாம் நம்ம ஊர் மக்கள் தான். எஸ், அப்படியே வீட்டிலேருந்து பார்த்தா பீச்சு. பார்த்துங்க, இது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியா. வீட்டை பாருங்களேன், பேய் வீடுமா இருக்கு. ஓகே, ஃபைனலி எவ்ரிவன் ஹியர். I'm scared of heights and I did that. எங்க மிச்சாக்கலங்க? வாங்க வாங்க. ஃபைனலியே இப்போ கீழே போயிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் பார்த்து தான் போகணும், டேஞ்சரஸ்.
உறவுகளே, யூகேல உள்ள உறவுகளே, நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இப்படி ஹோல்வோ ட்ரிப் ஒன்று அரேஞ்ச் பண்ணி வந்து பாருங்கள். செம்ம சூப்பராகவே இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க எதையும். ஏய், பார்த்து இறங்கி வா. எங்க அம்மா? ஆமாம், பார்த்து இறங்க. பிடிச்சி இறங்குங்க. ஓகே, காலில் செருப்பும் இல்லை, ஷூவும் இல்லை. பார்த்தீங்கன்னா மதியம் ஏதாவது சாப்பிட கொண்டு மெக்டோனாஸுக்கு வந்திருக்கிறோம். அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்டை பொறுத்தளவு, யூரோப்பை பொறுத்தளவில் குழந்தைங்களுக்கு மெக்டோனஸ்ன்னு சொன்னால் அவ்வளோவே பிடிக்கும். 3 நேரம் மெக்டோனாஸ் வாங்கி கொடுத்தா 3 நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், எல்லோரும் சூப்பராகவே சாப்பிட்டு இருக்கிறாங்க. உறவுகளை, இது 2வது நாள் எங்களோட ஹாலிடே கேம்ப் விழாவை இருக்க சுற்றி பார்க்க போகிறோம். அந்த ஏரியாவை செம சூப்பராகவே இருக்கும். ஒரு ரவுண்ட் போய் வருவோம் வாங்க. இந்த ஹாலிடே கேம்பின் பேர் வந்து ஹேங்கர் மேனர். உறவுகளை, இதைத்தான் இந்த விழா பாருங்களேன். இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிறோம். இதில் ஒரு வீட்டில் தான் அங்கே நாங்கள் இருக்கிறோம். இந்த விழாவில் வந்து 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் 1 பெட்ரூம்னு சொல்லி இருக்குது. எங்களுக்கு தேவையானதை நாங்கள் புக் பண்ணலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது. அதாவது வந்து நாம் ஹாலிடே சீசனில் வந்து ஒரு சீசனுக்கும் ப்ரைஸ் வந்து மாறும். இப்போ ஹை பீக்கில் இருக்க ரொம்பவே ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். நார்மல் டைமில் கம்மியாகவே தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்திருக்க நேரம் வந்து ஹாலிடே ஹை சீசன், அதால் கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. மற்றும்படி ஓகே, ரீசனபிள் தான். பாருங்களேன், செமையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான விழா இருக்குது. இந்த இடத்துல எல்லா இடம் பிஸியாக தான் இருக்குது. எல்லாமே ஃபுல் புக்கிங் தான். இங்கே பார்த்தீங்கன்னா யூகேல உள்ள மக்கள் இந்த சம்மர் ஹாலிடேக்கு நீங்கள் புக் பண்ணுறோன்னு சொன்னால் நான் கீழே போடுற இந்த அட்ரஸ்ஸு நீங்கள் இங்கே புக் பண்ணலாம். இந்த பூச்செடியை பாருங்கள், செம்ம சூப்பராகவே இருக்குது. இது ரொம்பவே பெரிய ஹாலிடே பார்க்கணுப்படியா ரொம்ப தூரம் நடந்து தான் எடுக்கணும். இன்னும் நிறைய இடம் இருக்குது. சுற்றி பெரிய பார்க் ஹவுஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இது டெம்பரரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ப்ரைவேட்டான ஆட்கள் தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இந்த இதில் பாருங்கள், இது வந்து அந்த கம்பெனி கொடுத்தா அந்த கம்பெனி வந்து இங்கே பில் பண்ணி தரும் எங்களுக்கு. இந்த வீடெல்லாம் பாருங்கள், இதுவும் 2-3 பெட்ரூம் வீடு தான். வா, இந்த இடத்த பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு பொண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இதை. இங்கே இதில் வந்து சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க மீன் எல்லாம் பிடிச்சி விளையாடுவாங்க. இங்கே காசு கொடுத்தா அந்த தூண்டில் நெட்டெல்லாம் தருவாங்க. இதில் வந்து சும்மா ஃபன்னுக்கு மீனை பிடிச்சி விளையாடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி மேட்ட சைட்டுக்கு போய் பார்க்கலாம். ஆனால் போயிட்டே இருக்கணும். எவ்வளோ தூரம் தான் போகிறது. சூப்பராகவே இருக்குது பாருங்கள். இந்த அதே முன்னுக்கு பார்த்த மாதிரியே இருக்குது. இதுவும் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது, நல்லா இருக்குது, எந்த சத்தமும் இருக்காது. சூப்பர். இதை பாருங்கள், இந்த பில்டிங் வந்து எத்தனை வருஷம், 1000 வருஷத்துக்கு மேற்பட்ட பில்டிங். இது கிட்ட போய் பார்ப்போம் இருக்கா. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பூஞ்செடி சூப்பர். இதை பாருங்கள், 1000 வருஷத்துக்கு மேற்பட்ட பில்டிங் இது. இதுக்கு நிறைய ஸ்டோரி இருக்குது. இதுக்கு இதெல்லாம் நீ தேடி பார்க்கணும். ஆனால் 1000 வருஷத்துக்கு மேலேன்றது தெரியும். இது செமையாக இருக்குது பாருங்களேன். நம்ம வீட்டுக்கு இப்போ எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க. இன்னொரு சைட் சீன் பார்க்க போகிறோம். நான் நினைக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்ப்போம் இருக்கா. ரெடி என்றால் கிளம்பிட வேண்டியது தான். ரெடியா? சாரி, எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டீங்களா? இங்கே ஆச்சே பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. கைஸ், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டீங்களா கேர்ள்ஸ்? பாருங்க, இதெல்லாம் நம்ம குழந்தைங்க தான், 4 ஃபேமிலி. ஓகே, லுக் அட் देम. ஹாய், சே ஹாய் டு எல்லாம். பார்த்தீங்கன்னா ஃபைனலியாக வந்து எல்லாம் ரெடி, எல்லாம் வெளியாக வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா இருந்தாங்கன்னா உள்ளுக்கு இருந்து பேசிகிட்டே இருப்பாங்க, கிளம்ப மாட்டாங்க. கஷ்டப்பட்டு தான் அவங்க எல்லாரையும் வெளியால் கொண்டு வரணும். இனி டிசைட் பண்ணணும் எந்த சைட்டுக்கு போக போகிறோம்னு. 4 வண்டி இங்கேருந்து கிளம்புது. எது எல்லாமே கார்டன் தான்.
சரி, எல்லாம் கிளம்புறதுக்கு ரெடி. எல்லாம் பாருங்க, எல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்கிறாங்க. ஓகே கேர்ள்ஸ் ஆல்ரெடியா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பீச்சுக்கு வந்துருக்குறோம். அது கல்லு மலைமான பீச்சு. வாங்க போய் பார்க்கலாம் உள்ளுக்கு. உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா கீழே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செம சூப்பராக இருக்கும். டாய்லெட் போகணும். எங்கே டாய்லெட்டை காணல இதுக்குள்ள. ஸோ வா நம்ம ஊர் விளையாட்டை காட்டுவோமா? ஃபஸ்ட்டு டாய்லெட்டை கண்டுபிடிக்கணும். ஓ, இங்கே இருக்குப்பா டாய்லெட். சூப்பர். இங்கே இங்கே இருக்கு. ஆமாம், இன்றைக்கு யாரும் கடலில் குளிக்கலை போல இருக்கு. எல்லாம் முடிஞ்சுது. ஓகே, இன்றைக்கி எல்லாம் பீச்சில் கீழே இருந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க, பால் விளையாடிட்டு. நேற்று எல்லாம் முடிஞ்சுது, நல்லா குளிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா கோர்ன்வாலில் எல்லாமே எல்லா பீச்சஸும் வந்து மலையும் கடலும் சேர்ந்து இருக்குது. யூகேல வந்து கோர்ன்வாலில் தான் அப்படி இருக்குது நிறைய. உறவுகளை இதை பாருங்க எப்படி இருக்குது. அந்த கல்லும் மலையும் குகையும் போல இருக்குது. உள்ளுக்கெல்லாம் பாருங்க, செம்ம சூப்பராகவே இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உறவுகளை பாருங்க, இதில் இந்த கல்லில் எவ்வளோ இருக்குது. என்ன மட்டி என்று சொல்லுவாங்க பாருங்களேன், எப்படி இருக்குது. இதில் ஒட்டி இருக்குது. எல்லாம் லைஃபாக தான் இருக்குது. இதில் தான் இது வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வா லுக், லட்சக்கணக்கில் இருக்குது இதில் ஒட்டி. சூப்பராகவே இருக்குது. இது கொஞ்சம் வளர்ந்தால் இதை கொண்டே சமைப்பாங்க நினைக்கிறேன். இதை பார்த்தா சில ஊர்க்காரங்க இந்த மட்டியை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தொட்டு பார்ப்போம். ஓப்பினாக இருக்கா? இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஆமாம், இதெல்லாம் லைஃப் தான். லுக், பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன குகை ஒன்று இருக்குது பாருங்கள். எவ்வளோ தூரத்துக்கு அது போகுது வந்து. செம்ம சூப்பராகவே இருக்குது. ரொம்பவே தூரம் போகுது, உள்ளுக்கு டீப்பாக போயிட்டு இருக்குது. பாருங்கள், காட்டுறேன் பாருங்களேன். பாருங்கள், இது மலைக்கு கீழே அப்படியே உள்ளுக்கு போகுது பாருங்கள். இது வந்து இயற்கையாக அமைஞ்சது தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மனுஷனால் இடித்து குகை ஆக்கின மாதிரி இருக்குது. தண்ணி மேலே வந்துச்சுன்னு சொன்னால் அப்படியே இதுக்கு ஃபுல்லாக தண்ணி ஃபில் ஆகிரும். பார்த்தீங்கன்னா அந்த இப்படி மலையை இடித்து சில நாடு வழியை அவங்களோட கப்பல், நீர்மூழ்கி கப்பல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இதுக்குள்ளேயே கொண்டு வந்து பாதுகாப்பாக வச்சுருவாங்க. அதே மாதிரி தான் இது இருக்குது பாருங்க. இப்போ போயிட்டே இருக்குது இதுக்குள்ள. ஐயோ, நான் போகல, பயமாக இருக்குது. எங்க எதுல ஆளுங்க நின்னாங்கன்னா அவங்கள மட்டும் அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம், தெரிஞ்சுது. வீடியோ கேட்க என்ன இதுக்குள்ளே இதுக்குள்ளே உள்ளே போகுதா? பார்த்தீங்கன்னா பீச் ட்ரிப் முடிஞ்சு ஃபைனலியாக வந்து விழாவுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து குழந்தைங்க எல்லாரும் இது இரவு சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க, டின்னரு. இன்றைக்கு டின்னருக்கு என்ன சாப்பாடுன்னு தெரியல. நார்மலாக எல்லாரும் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அது என்ன சாப்பாடுன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க. வா, சூப்பரான நண்டு கறி. ஆனால் இது எல்லா குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க, நண்டு சாப்பிட தெரியாது. எல்லாம் வந்து யூகே போன் கீஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து யாருமே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் வந்து ஹாலிடேக்கு வந்தபடியாக ஃபன் பண்ணணும். அதுக்காண்டி எல்லாருமே வந்து பேசி உறவுகளை பார்த்தீங்கன்னா ஃபைனலியாக வந்து எங்களோட ஹாலிடே முடிஞ்சுட்டு இன்றைக்கு கிளம்புறோம். இப்போ வண்டியில் எல்லா பொருட்களும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். இனி போகிற வழியிலேயும் பார்த்துருக்கோம் சின்ன சின்ன இடங்கள். அந்த இடங்களையும் போய் பார்த்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறோம். இதுக்கு போகிற வழியில் இருக்கிற சைட் சீன் எல்லாம் பார்க்காம போவோம், சூப்பராகவே இருக்கும். அதையும் பார்த்துட்டு அன்றைக்கு ஹாலிடேயே ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிட்டு கிளம்புவோம். இனி எப்போ ஹாலிடே போகிறோன்னு தெரியல, பார்க்கலாம்.
இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு புதிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு ஹாலிடே பார்க். என்ன பேரு இத பாருங்க. இந்த ஸ்ட்ரீட்டால நடந்து போகும் செமையா இருக்கு. பப்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ஒரு ஒரு கடற்கரை கிராமம் தான், ஆனால் நல்லா இருக்கு, செமையா இருக்கு. நல்லா அமைதியான மக்கள். ஆனால் ஜனம் அவ்வளோத்துக்கு இல்லை. இன்றைக்கு மண்டே ஆச்சு. வீக்கெண்டுன்னு சொன்னால் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இது என்ன இதுன்னு தெரியல, செமையாக இருக்குது. மரமெல்லாம் வச்சு செமையாக பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுவும் ஒரு கேம்பிங் ஹாலிடே ஹோம் தான். பாருங்களேன், செமையாக இருக்குது, சூப்பர். இப்போ தான் தெரியும் இதில் ஹாலிடே கேம்ப் இருக்குன்னு. இங்கே மேப் இருக்குப்பாங்க. இங்கால வந்து பெரிய ஷாப்புன்னு இருக்குது பாருங்களேன். இந்த கிட்ஸுக்கு பால் விளையாடுறதுக்கு எல்லா திங்ஸும் இங்கே கிடைக்கும். செம்ம சூப்பராக இருக்குது. உறவுகளே, நான் இதால் வண்டியில் வரைக்கும் இந்த இடத்த பார்த்துட்டு வந்தேன். செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. இது பாருங்களேன் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இந்த பூஞ்செடியெல்லாம் உள்ளே சம்மருக்கு தான் இங்கே வரும். இது பார்த்தீங்களா, இது வந்து ஹேங்கிங் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. பாருங்கள், தூங்கிட்டு இருக்குது. செம்ம சூப்பராகவே இருக்கு. உறவுல செம்ம சீன் சூப்பராகவே இருக்குது. நீ போய் நம்மளோட டீமோட ஜாயின் பண்ணுவோம். அவங்க எங்கே போயிட்டான்னு தெரியல. இதுக்குள்ள ஃபோன் சிக்னலும் இல்லை, ஃபோன் பண்ணலாம்னு சொன்னால் நீ அங்கே தேடித்தான் பார்க்கணும். ஓகே. நம்மளோட டீம் எல்லாம் இங்கே தான் நிற்கிது. ஃபன் ஃபேரில் குழந்தைங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க போல இருக்கு. கிட்ட போய் பார்ப்போம் யார் எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. இந்த ஹாலிடேயில் பார்த்தீங்கன்னா எங்களை விட குழந்தைங்களுக்கு தான் கூட. அப்போ எல்லாருமே வந்து ஒரே ஏஜ் குரூப், ஒவ்வொருவருக்கும் 2-3 வயசு தான் வித்தியாசம். இதில் பாருங்கள், செமையாக ஒரு தண்ணியில் ஏதோ பண்ணி வச்சுக்கிறாங்க போட் மாதிரி. செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்களேன், இல்லை 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களாம். சூப்பராகவே இருக்குது பாருங்க. என்ன ஓகே. பார்த்தீங்க, எல்லாமே ஸ்டார்ட்லாம் இன்னைக்கு ஒரு ஆளுக்கு வந்து 9 பவுண்ட்ஸ் எடுப்பான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம குழந்தைங்க எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. எல்லாரும் வண்டி ஓட்டணுமா? ஓகே. ரக்ஷன், டிக்கெட் எடுத்துட்டியா? போறியா? ட்ரை பண்ண போறியோ? எல்லாரும் நானும் போத்தான் வேணும், பார்க்கலாம். இதெல்லாம் டிக்கெட் கவுண்டர். ஒரு லொட்டை எடுத்தா வந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க. சிங்கிள் எடுத்தா கொஞ்சம் விலை ஜாஸ்தி. பார்த்தீங்கன்னா ஃபைனலியாக வண்டி எல்லாம் கிளம்பிட்டு பாருங்க, செம்ம சூப்பராகவே இருக்குது.
இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30 மைல் ஸ்பீட்லேயே போட்டு செம்ம சூப்பராக இருக்கும், செம்ம ஸ்டன்னிங்காக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. இந்த வண்டி வந்து டீசலில் தான் வேலை செய்யும். ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்கன்னா போயிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் 5 to 10 மினிட் வரையும் வண்டி ஓட்ட விடுவாங்க. சூப்பராகவே இருக்கும். நீங்களும் இங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராகவே இருக்கும் ட்ரைவிங். உறவுகளே, இதோட நம்ம வண்டி சவாரி முடிஞ்சிட்டு இப்போ எங்கே போகிறோம்னா மதிய சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோம். அதுதான் சாப்பிட போகிறோம் எல்லாரும். பாருங்க, இதில் எல்லாம் வச்சு சாப்பாடுலாம் ரெடி ஆக்குறாங்க. சூப்பரான சாப்பாடு. அது என்ன ஐட்டம்ஸ்ன்றொன்னு தெரியல. சரி, நீ பிளேட்டில் வைப்பாங்க, அப்புறம் சாப்பிட்டா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச் முடிச்சுட்டு பீச்சில் எல்லாருமே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம சூப்பராகவே என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். எங்களை விட குழந்தைங்க தான் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நம்மளோட ஹாலிடே முடிஞ்சுது. உறவுகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஹாலிடே சூப்பராக முடிஞ்சுது. இன்றைக்கு 1 வீக் முடிஞ்சு இப்போ திருப்பி ரிட்டர்ன் லண்டனுக்கு போயிட்டுருக்குறோம். இதில் என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே தம்பி, ஓகே சப்ஸ்கிரைப்ஷன் சொல்லுங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இல்லை? ஓகே, பாய்.